மக்களவை தேர்தல் நெருங்கிவிட்டது. வரவிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல். இதனை இன்னொரு தேர்தல் போல நாம கடந்து போய்விட முடியாது. இந்த இந்தியாவை காப்பதற்கான ஒரு தேர்தல், மாநில உரிமைகளை மீட்பதற்கு இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். எனவேதான் நம்முடைய மாநில முதலமைச்சர் கழக தலைவருடைய ஆணைப்படி வருகின்ற 16, 17 மற்றும் 18ஆம் தேதி ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு முழுக்க மக்களவை தொகுதி வாரியாக உரிமைகளை மீட்க தலைவருடைய குரல், பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. நம்முடைய கழகத்துடைய மூத்த முன்னணியினர் இந்த கூட்டங்களில் பங்கேற்று பேச இருக்கிறாங்க. இந்த கூட்டங்களை மிக மிக வெற்றிகரமாக நடத்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஆலோசனை கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி கடந்த சட்டமன்ற தேர்தலில் விடியலை நோக்கி தலைவருடைய குரல் என்று நாம் அனைவரும் பிரச்சாரம் செஞ்சோமோ, அதே மாதிரி இந்த முறை உரிமைகளை மீட்க தலைவரின் குரல் என்ற முழக்கத்தோடு நாம் தேர்தல் களத்தை காண இருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய நம்முடைய அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள், அதே போல் எனக்கு பின்பு பேச இருக்கக்கூடிய அண்ணன் கே நேரு அவர்கள் இந்த நான் பேசி முடித்த பிறகு பல்வேறு கருத்துக்களை கூற இருக்கின்றார்கள். மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம். அந்த விழிப்புணர்வோடு தான் நாம் இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 10 நாட்களாக நம்முடைய அண்ணா அறிவாலயத்தில் அமர்ந்து கழகத்துடைய சார்பாக நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த குழு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நாடாளுமன்ற தொகுதிகள் சார்பில் ஆய்வுக் கூட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். அந்த கூட்டங்களின் பொழுது கழகம் சார்ந்தும் தேர்தல் சார்ந்தும் பல்வேறு கருத்துக்களை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக தெரிவிச்சிருக்கிறீங்க. அவற்றை எல்லாம் மாண்புமிகு நம்முடைய தலைவர் அவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்றுள்ளோம். மாண்புமிகு தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் நிச்சயம் சரியான ஒரு தீர்வை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது.